ஒரு வீட்டையோ ஒரு இடத்தையோ வாங்கும் பொழுது நம்ம எல்லாருமே பாரம்பரிய முறைகளான ஈசி பார்க்குறது, பத்திரம் பார்க்குறது, மூலப்பத்திரம் பார்க்குறது, பட்டா பார்க்குறது இப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்து தான் வாங்கியிருப்போம். அப்படி இருந்தும் நாம ஏமாந்து போய் உட்காந்துருப்போம். அது என்ன? அதாவது ஏமாந்து போய் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றது வந்து என்னன்னா, ஒரு இடத்த வாங்கி அத நம்மளும் யூஸ் பண்ண முடியாது, விற்கவும் முடியாம உட்காந்துருப்போம். இதுக்கு பேர் தான் ஏமாந்து போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது சட்ட ரீதியான விஷயங்கள மட்டுமே பார்த்தால் போதாது ஒரு இடமோ, ஒரு வீடு வாங்குறதுக்காக வேண்டி. இன்னொன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எதுக்காக வேண்டி வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணமா ஒரு இடம் வாங்குறதுக்கு 3 காரணங்கள் இருக்குங்க. 1 நாம இப்ப வீடு கட்டி அங்க தங்குறதுக்காக வாங்குறது. 2வது அத வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்காக வேண்டி கட்டி வாடகைக்கு விடுறது, இல்ல ஏதோ ஒண்ணு பண்றது. 3 இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக வேண்டி வாங்குறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டு, உங்களுக்கு வீடோ, மனையோ வாங்குறதுக்கு முன்னாடி இத ஒரு முறை யோசிச்சு பார்த்துட்டு உங்களுடைய முடிவ எடுத்துக்கோங்க.